என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யலான்னு இருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேங்க. இது வாட்டர்மெலன் ஒரு பழம் எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். லெமன் ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை முதல்ல நம்ம வாட்டர்மெலனில் கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ரெண்டு ஐஸ் பார் மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் ஐஸ் வாட்டரும் ஊற்றலாம், அல்லது பானை தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஊற்றலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சி முடித்தோடனே இந்த மாதிரி வடிதட்டு வச்சு வடிச்சிக்கலாங்க. ஏன்னா நான் விதையெல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் கட் பண்ணி போட்டேன். அதனால் வடிச்சிக்கலாங்க. வடிச்சாச்சுங்க. நம்ம அந்த அரை எலுமிச்சம்பழம் வச்சிருந்து இல்லைங்களா, அதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். முழுமையாக புளிய தேவையில்லைங்க. சும்மா ஒரு 10 ட்ராப் போட்டால் போதும். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி விட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரை ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும், அதனால 4 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நான் ஒரு பழம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. ஒரு பழத்துக்கு அரை லெமன் கரெக்டாக இருக்கும். ஜூஸ் போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? வாட்டர்மெலன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம அடிக்கடி ஏதோ ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பனிக்காலம் மழை காலம் தவிர மற்ற எல்லா நாளும் டெய்லி ஒரு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் தான். இதனுடைய பழம் உங்களுக்கு வாங்குறது ஈஸி, விலையும் கம்மியான விலை. அதனால இது கூட நீங்க லெமன் சேர்த்து குடிக்கும்போது நமக்கு சிட்ரிக் ஆசிட் அதில் சேரும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். லெமன் ஜூஸ் குடிச்சா பிராண சக்தி அதிகமா இருக்கும். இதுல நம்ம இதில் ஆட் பண்ணும்போது பிராண சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு 10 நிமிஷம் தான் நீங்க ஈஸியா பண்ண முடியும். அசால்ட்டா விட்டுறாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.